ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல்ல அமெரிக்க அரசாங்கம் அபிஷியலா இன்னைக்கு அதிகாலை போர்ல குதிச்சிருக்குதுங்க. ஈரான் மேல அமெரிக்கா B2 பாம்பர்ஸை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல்கள் அப்படிங்கிறத நடத்திருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கம் இந்த தாக்குதலை நடத்தினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, அமெரிக்காவினுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே அமெரிக்காவினுடைய இந்த ஒரு தாக்குதலுக்கு ஈரானினுடைய பதிலடி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோ பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல்ல அமெரிக்கா அபிஷியலா இந்த ஒரு போர்ல இஸ்ரேல் சார்பா களமிறங்கி இருக்குதுங்க. நேற்று இரவு அல்லது இன்னைக்கு அதிகாலை அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவினுடைய B2 பாம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஃபர்டோ, நான்ஸ் மற்றும் எஷாஃபான் இந்த மாதிரியான நியூக்ளியர் சைட்ஸ் மேல ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. இந்த அட்டாக்ல ஃபர்டோ நியூக்ளியர் சைட் கம்ப்ளீட்டாவே டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறதா அமெரிக்க அரசாங்கம் அறிவிச்சிருக்குதுங்க. என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய அதிபரான ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இஸ்ரேல் சார்பா நாங்க ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இல்ல, ஒரு 2 வாரம் நாங்க டைம் கொடுக்குறோம், அந்த 2 வாரத்துக்குள்ள ஈரான் அரசாங்கம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருந்ததுங்க. ஆனா என்னதான் ஈரான் அரசாங்கம் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்க அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ற மோட்டிவ்ல இருந்து பின்வாங்கறது ஐடியாலேயே இல்ல. காரணம், இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கறது அமெரிக்கா சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் ஈரான் ஒத்துக்கணும் அப்படிங்கறத தான் மீன் பண்ணும். ஈரான் பாத்தீங்கன்னா அதை கண்டிப்பா ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. பேக்டோர் டிப்ளமசி அப்படிங்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்துகிட்டே தாங்க இருந்தது. அடிக்கடி ஈரானினுடைய பிளைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓமனுக்கு போய்கிட்டு தான் இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான். அது மட்டும் இல்ல, ஈரான் அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரை கத்தார் கிட்ட கொடுத்திருந்தாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத கத்தார் அரசாங்கம் சொல்லல. ஆனா ஈரான் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் எங்களுக்கு வந்திருக்குது, நாங்க இதை US கிட்ட மற்ற நாடுகள் கிட்ட காட்ட போறோம் அப்படின்ற மாதிரி கத்தார் சொல்லியிருந்தது. இப்ப வரைக்குமே அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா தெரியலங்க. இந்த நிலைமையில தாங்க அடுத்த 2 வாரத்துக்கு பிறகு ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதா வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நேத்து என்ன சொன்னார் அப்படின்னா, 2 வாரம்லாம் ரொம்ப பெரிய டைம், 2 வாரத்துக்குள்ளேயே நான் முடிவு பண்ணிடுவேன் ஈரான் மேல அட்டாக் பண்றதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. அதே சமயம் ரஷ்யாவினுடைய உளவுத்துறையும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்த சில நாட்களுக்குள்ள அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாங்க அமெரிக்காவினுடைய ஒயிட் மேன் பேஸ்ல இருந்து நேற்று சாயங்காலமே பாத்தீங்கன்னா B2 பாம்பர்ஸ் கூடவே நிறைய ரீஃபியூயலிங் ஏர்கிராப்ட்ஸோட சேர்ந்து கிளம்பி இருக்குதுங்க. யூஸ்வலா இந்த B2 பாம்பர்ஸ்னால பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபியூயல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப தூரம் ரீஃபியூயலிங் அப்படிங்கிறது இல்லாமையே டிராவல் பண்ண முடியும். ஆனா நேத்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில இருந்து டேக் ஆஃப் ஆனதையுமே அமெரிக்காவுக்கு கிட்டேயே இருக்கக்கூடிய அமெரிக்கன் கண்ட்ரோல்டு தீவான ஹவாய் தீவுகள் இருக்குது பாத்தீங்களா, அங்க ஒரு ரீஃபியூயலிங் அப்படிங்கறத இமீடியட்டா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரீஃபியூயலிங் அப்படிங்கறத இமீடியட்டா பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன ஒரு விஷயத்தை நமக்கு காட்டும் அப்படின்னா, அந்த ஒரு B2 பாம்பர் ஏர்கிராப்ட்ஸ்ல பெரிய அளவுக்கு வெப்பன்ஸை லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு தெளிவாக காட்டும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த மாதிரி வெப்பன்ஸ் ஓவர்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபியூயலை ஃபுல்லா நிரப்ப மாட்டாங்க. ஏன்னா ஃபியூயலையும் ஃபுல்லா நிரப்புறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்கிறதுக்கே சிரமப்படும். ஏதோ ஒன்று அதிகமாக தான் வச்சுக்க முடியும், ஒன்று கம்மியாக தான் வச்சுக்க முடியும். ஒன்று ஃபியூயல் அதிகமாக வச்சாங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியும். இல்லை எனக்கு வெப்பன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா ஃபியூயலை குறைச்சிட்டு இந்த மாதிரி ரீஃபியூயலிங் டேங்கர்ஸ் கூடவே நிறைய அனுப்புவாங்க அங்கங்க ரீஃபியூயலிங் பண்ணிக்கிறதுக்காக. அமெரிக்கா பாத்தீங்கன்னா நேற்று ஒயிட் மேன் பேஸ்ல இருந்து எடுத்ததையுமே கம்மியான ஃபியூயலோட தான் எடுத்திருக்காங்க. ஹவாய்க்கு ரீஃபியூயல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹவாயில இருந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் குவாம் தீவுகள்ல மறுபடியும் ரீஃபியூயலிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதுல இருந்தே இந்த B2 பாம்பர்ஸ் ஹெவி பேலோட தான் வருது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனாலுமே கூட அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பெர்மிஷன் கொடுக்கணும். அவர் கொடுத்த பிறகுதான் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். B2 பாம்பர்ஸ் இவ்வளவு வெளிப்படையா அமெரிக்காவில இருந்து கிளம்பி வருது அப்படிங்கும் போது ஈரான் உஷாரா இருப்பாங்க. ட்ரம்ப் இன்னைக்கு கொடுக்க மாட்டாரு. குவாம் தீவுலயோ இல்ல டியாகோ கார்சியோ தீவுகள்லயோ இந்த ஒரு B2 பாம்பர்ஸ் கொஞ்ச நாளைக்கு நிற்கும், அதன் பிறகுதான் ஒரு அட்டாக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட இருந்துச்சு.
ஆனா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு போல தெரியுதுங்க. இன்னைக்கு காலையில ஈரானுக்குள்ள இந்த B2 பாம்பர்ஸ் நுழைந்து ஃபர்டோ, நான்ஸ் மற்றும் எஷஃபான் மாதிரியான நியூக்ளியர் சைட்ஸ் மேல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. சரிப்பா, இதற்கு ஈரானினுடைய பதில் நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஈரான் அரசாங்கம் பாத்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னா நாங்க அமெரிக்கன் அசட்ஸை இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல எங்க இருந்தாலும் குறிவைப்போம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லைங்க, நேற்று அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் அரசாங்கம் இன்னைக்கு காலையில மறுபடியும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கான பதில் தாக்குதலை அமெரிக்க அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதனால பாத்தீங்கன்னா உலக நாடுகளே மிகப்பெரிய பரபரப்புக்குள்ள ஆழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா மத்திய கிழக்குல ஒரு போர் வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. டக்குன்னு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் அது உள்ளிழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் காசாவில் ஆரம்பிச்ச போர் பாத்தீங்கன்னா எங்க நின்றுருக்குன்னு சொல்லி. காசாவில் போர், லெபனான்ல போர், சிரியாவில் போர், இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் முடிஞ்சு இப்ப மறுபடியும் இங்க ஏமன்ல போர், ஈரான்ல போர்னு சொல்லி கிட்டத்தட்ட மத்திய கிழக்குல பாதி நாடுகள் இப்ப போர்ல தான் இருக்குது இல்லையா. இப்ப ஈரான்லயும் போர் ஆரம்பிச்சது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த ஒரு போருக்குள்ள இழுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அந்த அளவுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பிராந்தியம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு தாக்குதலுக்கு ரஷ்யாவும் சைனாவும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா அவங்களுக்கான கடைசி பார்ட்னர், முக்கியமா ரஷ்யாவுக்கு ஒரு நம்பத்தகுந்த பார்ட்னர் மத்திய கிழக்குல அப்படின்னா கடைசியில ஈரான் தான். உக்ரைன்ல வார்ல கூட மிகப்பெரிய அளவுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரானும் ஒரு வார்க்குள்ள போறாங்க, ஈரானுக்கே ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலை உருவாச்சுன்னா அதற்கு ரஷ்யாவினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தாங்க பார்த்தாகணும். அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு திட்டத்தோட தாங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய பல வார்ஷிப்ஸ் மத்திய கிழக்கு நாடுகளில் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்குதுங்க. எல்லாத்தையுமே நாங்க ஈரான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல்ஸை தடுத்து நிறுத்துறதுக்காக டிப்ளாய் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இங்க மூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு போர்ல அமெரிக்காவுக்கு ஏதாவது ஈரானுக்கு எதிராக உதவி தேவைப்பட்டா அந்த உதவியை நம்மளுடைய அண்டை நாடான பாக் செய்யறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்குதுங்க. பாக்கினுடைய ஜெனரலான அசிம் முனீர் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்த ஒரு லஞ்சுக்கு அமெரிக்க அரசாங்கம் இன்வைட் பண்ணியிருந்துச்சு இல்லையா. அந்த ஒரு லஞ்ச் முடிஞ்சதையுமே அசிம் முனீர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பாராட்டு மலை. பாக் அரசாங்கம் ட்ரம்பை நோபல் பீஸ் பிரைஸுக்கே ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்கத்தினுடைய சார்பில் பாக் அரசாங்கத்துக்கு அமெரிக்காவோட மிலிட்டரி டெக்னாலஜி மிகப்பெரிய அளவுக்கு அக்சஸ் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது. அதாவது அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி எல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாக்குக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது இந்தியானால. ஏன்னா பாக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால அமெரிக்க அரசாங்கம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மோடியையும் இன்வைட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்திய பிரதமரான மோடி பாத்தீங்கன்னா இல்லப்பா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுங்காம எஸ்கேப் ஆகி வந்துட்டா. அப்படி அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது அசிம் முனீர் கூட உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியா சிக்க விரும்பல. மூன்றாவது நாடுகளுடைய தலையீடு அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்பவே தெளிவா இருக்குதுங்க. இன்வைட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் இந்தியாவுக்கே வந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, பாக் அரசாங்கம் ஆல்ரெடி பல முறை அமெரிக்கா கிட்ட டபுள் கேம் ஆடி இருக்குது. இன்னும் அமெரிக்க அரசாங்கம் திருந்தவே இல்லைங்க. ஆப்கானிஸ்தான்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ரொம்ப தெளிவா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. பல விஷயங்களை நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இப்ப ஈரான் விஷயத்திலயுமே பாக் அரசாங்கம் டபுள் கேம் தாங்க ஆடிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அமெரிக்காட்ட போய் டைரக்டா சப்போர்ட்டை கொடுக்கறது, இந்த மாதிரி ஈரானுக்கு எதிராக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான இடங்கள்ல ஈரானுக்கு பாக் அரசாங்கம் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் மனசுல பாக் அரசாங்கம் ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும், அதே சமயம் டிப்ளமேட்டிக்கலா ஒரு ராஜ ரீதியா பாத்தீங்கன்னா பாக் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. ரெண்டு பக்கமும் ரெண்டு மாதிரி கேம் ஆட வேண்டியது. அது மட்டும் இல்லைங்க, ஈரானினுடைய அபிஷியல் வெப்சைட்ஸ் நம்ம நினைக்கக்கூடிய பல அக்கௌண்ட்ஸ் பேர் பாத்தீங்கன்னா ஈரான் பேர் இருக்கும். அதுல கொடி இருக்கக்கூடியதே பாத்தீங்கன்னா ஈரானினுடைய கொடி தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் ரன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பாக்கை சேர்ந்தவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதையே நம்பி பலருமே பாத்தீங்கன்னா ஏமாந்துகிட்டு இருக்காங்க. ஈரானுடைய அபிஷியல் வெப்சைட் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அது பாக்கினுடைய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கான ஒரு ஸ்பேஸுங்க. அங்க ஈரானுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க. பாக்கு மாதிரி ஒரு பச்சை துரோகியை பார்க்கவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டுக்காக பேசுறதுக்காக தான் ஈரான் அரசாங்கம் இந்தியாவுக்கே வந்தது. இந்தியா கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாம், அட்டாக்கை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட நாட்டோட முதுகுலயே இப்ப பாக் அரசாங்கம் குத்தி இருக்குங்க. இதுதான் பாக்கினுடைய ஆக்சுவலான புத்தியே.
நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்தம் ஏற்பட்டதை பத்தி பேசின வீடியோலயே ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தோம். ட்ரம்ப் இந்த விஷயத்துல தலையிட்டதற்கான காரணம் ஈரானுக்கு எதிராக அவங்க ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்க, அதுல பாக்கினுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு அட்டாக்கு, இந்த தாக்குதல்கள் போர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸும் நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே வேலையை தான் பாக் பண்ணிட்டு இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஈரான் அமெரிக்கா மேலே பதில் தாக்குதல் நடத்தினா பார்க்க ஒரு மிலிட்ரி பேஸ் மாதிரி அமெரிக்கா யூஸ் பண்ண போகுதுங்க. இதான் நடக்க போகுது. ஸோ இதற்கு ஈரானினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், பார்க்க மேலே ஈரான் அட்டாக் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கூடவே ரஷ்யா, சைனா மாதிரியான நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா மற்றும் சீனா இந்த நாடுகள் ஈரானுக்கு ஆதரவா ரொம்ப டிசைசிவா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல லெபனான் மேல, ஏமன் மேல எல்லாம் தாக்குதல் நடத்தின பொழுது எப்படி அமைதியா இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்திலும் அமைதியாவே இருந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.